ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களை என்னையும் பார்த்து இந்த நாள் வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தர் பேசுகிற வார்த்தை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தின் முடிவு வந்து சகல நாட்களிலும் உலகமெல்லாம் போங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க, பிரசங்கம் பண்ணுங்க, ஞானஸ்நானம் கொடுங்க, நான் உங்கள் கூட உலகத்தின் முடிவு வரைந்தும் உங்கள் கூடவே இருப்பேன். யோவான் 14:16 இயேசு கிறிஸ்து சொன்னார், என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படி பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு என்ன செய்வேன், அனுப்புவேன்னு சொன்னார். இப்போ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் நான் உங்களுடனே கூட இருப்பேன் பிதா. இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு மத்தேயு 28:20 சுவிசேஷத்தை அறிவிங்க, உலகத்தின் முடிவு வந்து நான் உங்களுடனே கூட இருப்பேன். யோவான் 14:16 என்றென்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட. அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், தேவகுமாரன் மனிதனாக பூமிக்கு வந்து பாவம் இல்லாதவராக வந்து பாவத்தை ஏற்றுக்கொண்டு பாவமாக்கப்பட்டு சிலுவை சுமந்து கல்வாரி மலையிலே சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்த சிந்தி ஜீவனை கொடுத்ததனுடைய பிரதான நோக்கம் என்ன தெரியுமா? அவர் மனிதனிடத்திலே வந்து வாசம் பண்ணி அவனை மீட்க வேண்டும். அல்லேலூயா. அதற்கு அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு அவன் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அவன் ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக்கப்பட்டாதான் பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ண முடியும். அதற்காக தான் சிலுவையிலே தொங்கி அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவராக தேவனுடைய பரிசுத்தமான வார்த்தையாக அவர் நம்மோடு கூடவே இருக்க விரும்புகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, தேவன் நம்மோடு கூட இருக்கிறேன்கிறார். ஆமேன். இப்போ என்ன கேள்வினா, அவர் ஏன் கூட இருக்கிறாரா இல்லையா? நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, சுய பரிசோதனை. ஆமேன் சொல்லுங்க. தற்பரிசோதனை. ஏன் கூட ஆண்டவர் இருக்காரா இல்லையா? அப்போ யார் கூட இருப்பார் அல்லது எப்படி இருந்தால் அவர் கூட இருப்பார்? ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருப்பதற்கான அடையாளம் அல்லது அவர் ஏன் கூட இருப்பதுனால அவர் எனக்குள்ளே இருந்தால் நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு 3 வசனத்தை தியானிக்க போகிறோம். வாசிங்க. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வாசிங்க. 5:14. நீங்கள் நல்ல கவனிங்க, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் எப்பொழுது உங்களோடு கூட இருப்பாரா? தீமையை அல்ல நன்மையையே தேடுங்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இந்த உலகத்தில் தீமையை அல்ல எதை தேடணுமா? நன்மையை தேடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், எப்பா நீ ஒருத்தருக்கு தீமைக்கு தீமை என்ன செய்யாத. ஒருத்தன் வலது கணத்தில் அடித்தானா அவனுக்கு என்ன செய்ய சொல்லுங்க? வலது கணத்தில் அடித்தா இடது கணத்தையும் திருப்பி கொடு. ஒருவனுக்கும் பதிலுக்கு பதில் என்ன செய்யாத. ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாத. தீமையை நன்மையினால் வெல்ல பழகின்றார். தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்ய ஒன்று என்ன செய்ய பழக்கு. அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் கிறிஸ்து. இயேசுனாலே அன்பும் தாழ்மையும் மன்னிப்பும் தான் அடையாளம். இயேசு எனக்குள்ள இருக்கிறார் என்பதுக்கு அடையாளம். நான் தீமையை அல்ல நன்மையை விரும்பணும், நன்மையை செய்யணும், நன்மை செய்ய பழகணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தன்னுடைய உடன் ஊழியனாகிய தீத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படி சொல்றார். வாசிங்க பார்க்கலாம். தீத்து 3:14. நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடிக்கு குறைவுகளை நீக்குகிறதுக்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். எதுக்கு பழகணுமா? நம்முடையவர்கள்லாம் யாரு? சபையார், சபை மக்கள். அவர்களும் கனி கொடுக்கிற மக்களாய் மாறணும். அதுக்கு என்ன செய்யணுமா? நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
அப்போ முதலாவது தேவன் எப்போ நம்ம கூட இருப்பாராம் சொல்லுங்க? நன்மை செய்கிறவங்க கூட கர்த்தர் இருப்பார். அப்போ ஏன் கூட ஏசப்பா இருக்கிறாருங்கிற அடையாளம் என்ன? என்னால் இயன்ற மட்டும் நன்மை செய்ய முயற்சி பண்ணுவேன். நன்மை செய்ய எனக்கு திராணி இருக்க இல்லையோ, நன்மை செய்ய முயற்சி பண்ணுவேன், ஆனால் தீமை செய்ய மாட்டேன். அல்லேலூயா, உற்சாகம் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன செய்ய மாட்டேன்? யாருக்கும். அப்போ தீமை ஒரு வசனம் இருக்கு இல்லையா? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ தீமை செஞ்சா எது வாசப்படியில் படுத்திருக்குமா? பாவம் வாசப்படியில் படுத்திருக்கோம். ஏதோ இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம் அப்படி இப்படி நம்மளா தப்பு கணக்கு போட்டு வாழ்ந்துடக்கூடாது. தெய்வம் நீதிக்கு மாத்திரம்தான் துணை நிற்பார். அவருக்கு கிறிஸ்தவன் முஸ்லீம் இந்துங்கிற கணக்கெலாம் அவருக்கு கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க. நான் கிறிஸ்தவன், ஒரு இஸ்லாமியனுக்கு நான் தீமை செய்கிறேன்னு வச்சுக்கோங்க, இஸ்லாமியனுக்கு தானே செஞ்சார், இவன் ஏன் பிள்ளை அப்படின்னு எனக்கு அவர் நீதி செய்ய மாட்டார். எத்தனை பேர் ஹலோ நான் சொல்கிறது புரியுதா? நான் கிறிஸ்தவனாக இருப்பதுனால் தீமை செய்தாலும் கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார்னு ஒரு கூட்டம் பிரசங்கம் பண்ணுது. நம்பாதீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராக இருந்தாலும் நன்மை செய்கிறவனோடு கூட கர்த்தர் இருப்பார், தீமையை வெறுக்கிறவங்க கூட கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி ஞானஸ்நானம் எடுத்ததுனாலேயோ பெயரை மாற்றி கொண்டதுனாலேயோ நான் கிறிஸ்தவன் அல்ல. எப்பொழுதும் கிறிஸ்துவின் உடையவனாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறவனோ அப்போ தானே கிறிஸ்தவன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால் தீமையை வெறுத்து இப்போ நன்மை செய்யணுங்கிற இருதயமும் நன்மை செய்ய பழகுகிறோமோ அவர்களோடு கர்த்தர் இருக்கிறார்னு அர்த்தம்.